அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வீடு என்கிற தலைப்பிலே நான் கொடுத்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐ எம் ஜஸ்ட் கண்டினியூயிங் த செகண்ட் பார்ட் ಆಫ್ ದ ಮೆಸೇಜ್ ಆನ್ ಹೌಸ್. ನಾನು ಇವತ್ತು ಮನೆ ಎಂಬ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ಮಾತನಾಡಿದ ಅದೇ ಸಂದೇಶವನ್ನು ನಾನು ಶಾಶ್ವತವಾಗಿ ನಾನೀಗ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾವೇನು ನೋಡಿದ್ದೇವೆ ಅಂದರೆ, ಆದಿ ಕಾಂಡದಲ್ಲಿ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವಾಗ ದೇವರು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ಇಬ್ರಾಯ ಅಕ್ಷರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ವಾಟ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಸೀನ್ ಇನ್ ದ ಲಾಸ್ಟ್ ಫಸ್ಟ್ ಪಾರ್ಟ್ ಈಸ್ God has started his creation work with making a house. That's what the first letter was explaining to us. நாம் வாசித்த முதலாவது பாகத்திலே தேவன் சிருஷ்டிக்கும் வேலையிலே ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர் ஒரு வீட்டை கட்டினார் என்று பார்க்கிறோம். பேத் என்கிற அந்த வார்த்தையில வீடு என்கிற அர்த்தத்திலே நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். தேவன் மனிதனோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறவராக இருக்கின்றார். God is interested in dwelling with human beings. ದೇವರು ಮನುಷ್ಯನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂದು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ಮನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದು ಬರೀ ಒಂದು ವಾಸಸ್ಥಳ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದು ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಸಂಪರ್ಕಿಸುವ ವ್ಯಕ್ತಿಗಳು ಅದರಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ದೇವರೇ ಆ ಮನೆಯನ್ನು ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. ನಾವೇ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಅದನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ பிரயத்தன பட்டರು அது வியர்த்தவென்று ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் செய்து தொடர்ந்து நாம் செய்தியை கேட்போம். ಈಗ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾವು ಮುಂದುವರಿಸೋಣ. Now let us close our eyes and pray to the Lord and continue the same message on house. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கின்றோம். ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತಹ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತೇವೆ. Our loving dear Father God, we thank you and praise you for this day. Lord, help us to hear your word. ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮ ಸ್ವರವನ್ನು ಕರ್ತನೆ ನಾವು ಕೇಳುವಂತೆ ನಮಗೆ ಕೃಪೆ ಕೊಡಬೇಕೆಂದು ಬಿಡ್ತೇವೆ. தேவனே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். We pray in the name of Lord and Savior Jesus Christ. ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುತ್ತೇವೆ ತಂದೆಯಾದ ದೇವರೇ. ಕರ್ತನಾಗಿ ಯೇಸು கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கடந்த முதலாவது பாகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, வீடு என்கிறது வெறும் ஒரு வாசஸ்தலமாக மட்டுமில்லை, அது ஒரு குடும்பமாக இருக்கிறது. குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர் நம்முடைய ಕರ್ತನಾಗಿಯ ದೇವನಾக இருக்கின்றார் என்று நாம் பார்த்தோம். ಮೊದಲನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಮನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದು ಬರೀ ಒಂದು ನಿವಾಸ ಸ್ಥಳ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದು ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿದೆ. ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರೇ ಕಟ್ಟಬೇಕು. ದೇವರು ಅದನ್ನು ಕಟ್ಟದಿದ್ದರೆ ನಮ್ಮ ಪ್ರಯತ್ನಗಳು ಎಲ್ಲವೂ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ಇದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ಸೊ ಇನ್ ದ ಫಸ್ಟ್ ಪಾರ್ಟ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಸೀನ್ ದಟ್ ಹೌಸ್ ಡಸಂಟ್ ಮೀನ್ ಓನ್ಲಿ ಎ ಡ್ವೆಲ್ಲಿಂಗ್ ಪ್ಲೇಸ್, ಇಟ್ ಈಸ್ ಆಲ್ಸೋ a family. It refers to a family. Home is comprised with members who have relationship with one another, and God has to build a family. God is the builder of the house. And நாம் பார்த்தோம், கடந்த செய்தியில் முதல் பாகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே மனிதர்களாகிய நாம் நம்முடைய குடும்பங்களை நாமே கட்டுவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். ஆனால் அது தேவனுடைய திட்டத்தின்படி நாம் கட்டுகிறோமா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. உதாரணத்திற்கு ஆபிரகாமை குறித்தும் சாராளை குறித்தும் நாம் பார்த்தோம். அந்த செய்தியை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரும் தங்களுடைய சொந்த யோசனையை அவர்கள் அதன்படியாக கட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். எலியேசர் மூலமாக என் வீடு கட்டப்பட்டால் போதும் என்று ஆபிரகாம் சொல்வதை நாம் பார்த்தோம். சாராளும் கூட ஆகார் மூலமாக, இஸ்மவேல் மூலமாக தன் வீடு கட்டப்பட்டால் போதும் என்று சொன்னதை நம்ம குறித்து நாம் படித்தோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுடைய வீட்டை தேவன் சாராளுடைய வம்சத்திலேயே, சாராளுடைய சந்ததியின் மூலமாக கட்டி எழுப்ப வேண்டும். அவர்களுக்கு ஆபிரகாம் போதிக்க வேண்டும். அவர்கள் மூலமாக கிறிஸ்து வர வேண்டும். கிறிஸ்து மூலமாக முழு உலகமும் கர்த்தருடைய குடும்பத்திலே வந்து சேர வேண்டும். இதுதான் தேவன் போட்ட திட்டம்.
ಈಗ ಮನುಷ್ಯರಾದ ನಾವು ನಮ್ಮ ಪ್ರಯತ್ನಗಳಿಂದ, ನಮ್ಮ ಸ್ವಂತ ಆಲೋಚನೆಗಳಿಂದ, ಯೋಜನೆಗಳಿಂದ ನಾವು ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಕಟ್ಟಬೇಕೆಂದು ನಾವು ಇಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. ಅದರ ಪ್ರಕಾರ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳಾದ ಪಿತೃಗಳಾದ ಅಬ್ರಹಾಮನು ಮತ್ತು ಅವನ ಹೆಂಡತಿಯಾದ ಸಾರಳನ್ನು ಕುರಿತು ಕೂಡ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ಅವರಿಬ್ಬರು ಎಲಿಯೇಜರ್ ಮುಖಾಂತರ ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅವರು ಯೋಚಿಸಿದರು. ಅದೇ ಥರ ಹಾಗರಳ ಮುಖಾಂತರ ಇಸ್ಮಾಯೇಲ ಮುಖಾಂತರ ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಬಹುದು ಎಂದು ಸಾರಳು ಕೂಡ ಇಷ್ಟಪಟ್ಟಳು. ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಇದೆ. ಅದೇನೆಂದರೆ ಸಾರಳ ಸ್ವಂತ ಸಂತತಿಯ ಮುಖಾಂತರ ಬರುವಂಥ ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳ ಮುಖಾಂತರ ಮೆಸ್ಸಿಯನ್ನು ಹುಟ್ಟಬೇಕು. ಆ ಮೆಸ್ಸಿಯನ ಮುಖಾಂತರ ಇಡೀ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳು ತನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸೇರಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಆ ಸಂತತಿಯವರಿಗೆ, ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಬ್ರಹಾಮನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ, ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ, ದೇವರ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು, ಮಾರ್ಗಗಳನ್ನು ಅವನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ ಅಂತ ಈ ರೀತಿಯಾದ ದೇವರ ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ವಿ ಹ್ಯಾವ್ ಸೀನ್ ದಟ್ we human beings, we try to build our own homes with our own conveniences, like Abraham and Sarah, they wanted to build their house with their own possibilities. They were thinking through Eliezer. Abraham was telling, through Eliezer, who was very obedient to me in my house, he does everything whatever I like. And Sarah was telling, through Hagar my house can be built. Through Ismail my house can be built. But this is not God's plan. God's plan is different. God's plan is, God wants to bless Abraham through Sarah, through the descendants of Sarah who are born through Sarah. A big generation will come in the name of Israelites. So through Israelites, through the Jewish family, who will be born? The Son of God will be born, Jesus Christ. Through Jesus Christ, all the people in the world can be accommodated, and God wants to make home with the human beings through the Lord Jesus Christ, who is born in the family of Abraham and Sarah. This is the plan of God. This is how God wants to build his home. தேவன் தன்னுடைய திட்டத்தின்படியாகவே இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் வம்சத்திலே பிறக்க வைத்தார். அது நமக்கு தெரியும். இப்பொழுது இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட வீடுகள் நம்முடைய வேத புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மனிதர்கள் எப்படிப்பட்ட வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹவுசஸ் வி ஹியூமன் பீயிங்ஸ் மேட், ವಾಟ್ ಕೈಂಡ್ ಆಫ್ ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಪೀಪಲ್ ಆರ್ ಮೇಕಿಂಗ್. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಈಗ ಎಂಥ ಮನೆಗಳನ್ನು ನಾವು ಕಟ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಮನುಷ್ಯರಾದ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಟುಂಬಗಳನ್ನು ನಾವು ಸ್ಥಾಪಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಇದನ್ನು ನೋಡುವಾಗ ನಮಗೆ ತುಂಬ ஆச்சரியகரமாಗಿದೆ, அதே சமயத்தில் துக்ககரமாகியும் ಇದೆ. இது நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அதே நேரத்தில் துக்கமாகவும் இருக்கிறது. It is also to study what kind of houses we see in the Bible, that the human beings are involved in making their own homes. But it is also sad how much they have gone astray from God's direction. நாம் எப்படிப்பட்ட வீடுகள் இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக, இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் 4 விதமான வீடுகளை அமைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். In the Bible we can see that God has constituted the people of Israel in 4 houses, in 4 different kinds of houses. ಇಸ್ರೇಲ್ ಜನಾಂಗಗಳನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ಸ್ಥಾಪಿಸುತ್ತಾನೆ ಅಂದರೆ 4 ವಿಧವಾದ ಮನೆಗಳಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನು ಸ್ಥಾಪಿಸುತ್ತಾನೆ ಅಂತ ನಾವು ನೋಡಬಹುದು. ಇದು ಬೈಬಲಲ್ಲಿ ಈ ಪದಗಳು ಇದೆಯಾ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಈ ಪದಗಳು ಉಪಯೋಗಿಸಲಾಗಿದೆ. 4 ಪದಗಳನ್ನು ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ಒಂದು ಯಾವುದಂದ್ರೆ ಬೇತ್ ಮಿಡ್ರಾಶ್, ಇನ್ನೊಂದು ಯಾವುದಂದ್ರೆ ಬೇತ್ ಪಲಾಲ್, ಇನ್ನೊಂದು ಬೇತ್ ಲೆಹೆಮ್, ನಾಲ್ಕನೇದು ಬೇತ್ கெனெசெத். இஸ்ரவேல் தேசத்தை தேவன் ஸ்தாபிக்கும் பொழுது அந்த வம்சத்தை, அந்த தேசத்தை 4 விதமான வீடுகளாக
4 விதமான வீடுகள் மூலமாக அந்த தேசத்தை அருமையாக தேவன் ஸ்தாபித்திருக்கிறார். இதை நம்ம வேத வசனத்திலே நாம் நேரடியாக நான் உங்களுக்கு காட்டுவதற்கு சிரமமாக இருந்தாலும் இது அந்த தேசத்தினுடைய சரித்திர பின்னணியை பார்க்கும் பொழுது இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம். 4 விதமான வீடுகளை கர்த்தர் அங்கே கொடுத்து அந்த தேசத்தை அருமையாக அமைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது பெத் மிட்ராஷ் என்று சொல்லப்படுகிறது, இரண்டாவது பெத் பலால் என்று சொல்லப்படுகிறது, மூன்றாவது பெத் லெஹேம் என்று சொல்லப்படுகிறது, நான்காவதாக பெத் கெனசெத் என்று சொல்லப்படுகிறது. We see that in the history of Israelites, God has found this nation in 4 houses. This is how he has constituted his people as a nation. Number 1, Beth Palal, Beth Midrash, Beth Lechem, and Beth Knesset. These 4 houses, I'm going to explain to you one by one. Beth Midrash is the house of study. Beth Midrash is the house of study. Deresh is the word used here to beat the thorn bushes which are thickly grown to make a way, to lead a way. This is what Deresh means. So house of Deresh is the house where people gather together to study the scrolls, to understand the way of God. பெத் மிட்ராஷ் என்று சொல்லக்கூடிய இந்த வீடு எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது வேத வசனங்களை தியானிக்கிற போதனைக்கான ஒரு இடமாக கூடுகிற ஒரு இடமாக இருக்கிறது. போதனைகள் மூலமாக தேவன் என்ன செய்கிறார், வளர்ந்திருக்கக்கூடிய முட்செடிகளுக்குள்ளே அவைகளை அடித்து அதற்குள்ளே வழியை உண்டாக்கி போவதற்கு ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு நோக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். படிக்கிறதற்காக கூடி வருகிற, தியானம் செய்கிற ஒரு இடமாக அந்த பெத் ಮಿಡ್ರಾಶ್ இருக்கிறது. ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಬೆತ್ ಮಿಡ್ರಾಶ್ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದು ಯಾವುದಂದ್ರೆ ಅದು ಅಧ್ಯಯನ ಮಾಡುವಂಥ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿದೆ. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರುವಂಥ ಜನರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ದೇವರ ಸುರುಳಿಗಳನ್ನು ಅವರು ಸಂಗ್ರಹಿಸಿ ಅವರು ಕೂತುಕೊಂಡು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ಅದರಲ್ಲಿ ಅವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. ಇದರ ಮುಖಾಂತರ ಅವರಿಗೆ ಬಾಳುವಂಥ ಮಾರ್ಗ, ದೇವರ ಚಿತ್ತದಲ್ಲಿ ಹೇಗೆ ಜೀವನವನ್ನು ಮಾಡಬಹುದು ಎಂಬ ಒಂದು ಅಧ್ಯಯನ ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿ ಅಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೆ. Hallelujah. You can remember this now. One word I am going to tell you. The book of Acts chapter 2 verse 42. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தல கிருத்திய 2ನೇ ಅಧ್ಯಾಯ 42ನೇ ವಾಕ್ಯ. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 2:42. They devoted themselves to the apostles' teaching and to the fellowship, to the breaking of bread and to prayer. ಇವರು ಅಪೊಸ್ತಲರ ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳುವುದರಲ್ಲಿಯೂ ಸಹೋದರರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿಯೂ ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುವುದರಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿಯೂ ನಿರತರಾಗಿದ್ದರು. ஓகே, அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது ஒரே நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் 4 காரியங்களிலே அவர்கள் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஜெபம் பண்ணுவதிலும் அவர்கள் அப்பம் பிட்குவதிலும் ஒருவருக்கொருவர் அந்யோன்யத்திலும் உறுதியாக தரித்திருந்தார்கள், வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். So they make home by listening to the teachings of the apostles. Whatever God has revealed through Jesus Christ, they wanted to remind themselves and teach over and again, and they wanted to continue being devoted in listening to, learning to obey the word of God. இப்படியாக தேவனுடைய வசனங்களை கேட்பதிலே அவர்கள் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று நாம் இந்த வசனத்திலே பார்க்கின்றோம். ದೇವರ ಜನಾಂಗಗಳು, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಮೊದಲನೆಯ ಶತಮಾನದಲ್ಲಿ ಬಂದ ಮೊದಲನೆಯ ಸಭಾ ಶಿಷ್ಯರು, ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಏನು ಮಾಡಿದರು, ಅವರು ಸದಾಕಾಲವು
ನಿರತರಾಗಿದ್ದರು. ಯಾವುದರಲ್ಲಿ? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿಯುವುದಕ್ಕೆ ಕೂಡಿ ಬಂದರು. ಯಾವಾಗಲೂ ಅದರಲ್ಲೇ ಅವರು ಮನಸ್ಸನ್ನಿಟ್ಟರು, ಹೃದಯಗಳನ್ನು ಇಟ್ಟು ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅಧ್ಯಯನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೂಡ ಓದೋಣ. 1 ತಿಮೋಥೆ 3:15. 1 ತಿಮೋಥೆ 3:15. 1 ತಿಮೋಥಿ ಚಾಪ್ಟರ್ 3 verse 15. 1 ತಿಮೋಥೆಯು 3th அதிகாரம் 15வது வசனம். If I am delayed, you will know how people ought to conduct themselves in God's household, which is the church of the living God, the pillar and foundation of the truth. Yes. ಆದರೆ ಒಂದು ವೇಳೆ ನಾನು ತಡ ಮಾಡಿದರೂ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ, ಅಂದರೆ ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ರೀತಿಯು ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕೆಂದು ಈ ಸಂಗತಿಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದೇನೆ. தாமதிப்பேனாயில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். So here we see that the church is the congregation. The church is itself is the house where God dwells, where the word of God is discussed and the word of God is being meditated, where the word of God is honored, where the word of God is taught properly, and that is the pillar for the church. So this is the Beth Midrash. இதுதான் அந்த முதலாவது ஒரு அம்சத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அவர்களை ஒரு தேசமாக ಇணைತಿರುಕಿಂದಾರ್. ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ತನ್ನ ಜನಾಂಗವನ್ನು, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಒಂದು ಮನೆಯಾಗಿ ಅವರು ಬೋಧನೆ ಮುಖಾಂತರ ಇರಿಸಿದ್ದಾನೆ. ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಬೆತ್ ಪಲಾಲ್. ಪಲಾಲ್, ಬೆತ್ ಮೀನ್ಸ್ house. Palal is Hebrew word for prayer. Palal is prayer, house of prayer. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಬೆತ್ ಅಂದರೆ ಮನೆ, ಎರಡನೆಯ ಪದ ಪಲಾಲ್. ಪಲಾಲ್ ಅಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ. ಪಲಾಲ್ ಅಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ. ಬೆತ್ ಪಲಾಲ್ ಅಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮನೆ ಎಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இங்கே பார்க்கும் பொழுது இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னவென்றால் பெத் பலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெத் பலால் என்று சொல்லும் பொழுது அது பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வீடு, ஜப வீடு. ஜப வீடு இதை நாம் பார்க்கிறோம். தேவன் தன் ஜனங்களை எப்படி வழி நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனை செய்கிற இடத்திலே வைத்து அவர்களை வழி நடத்துகின்றார். ஐசாயா சாப்டர் 56 verse 7. ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம். These I will bring to my holy mountain and give them joy in my house of prayer. Their burnt offerings and sacrifices will be accepted on my altar, for my house will be called a house of prayer for all the nations. My house is called a house of prayer for all the nations. ನನ್ನ ಯಜ್ಞ ವೇದಿಯಲ್ಲಿ ಅವರು ಅರ್ಪಿಸುವ ಸರ್ವಾಂಗ ಹೋಮಗಳು, ಯಜ್ಞಗಳು ನನಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗುವವು. ನನ್ನ ಆಲಯವು ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗೂ ಪ್ರಾರ್ಥನಾಲಯವೆನಿಸಿಕೊಳ್ಳುವುದು. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும். அது தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. My house shall be called the house of prayer for all nations. ನನ್ನ ಮನೆ ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆ, ಎಲ್ಲ ದೇಶಗಳಲ್ಲಿ ಇರುವಂಥ ಜನಾಂಗಗಳಿಗೋಸ್ಕರ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವಂಥ ಸ್ಥಳವಾಗಿದೆ. ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21:13 ಅದೇ ವಾಕ್ಯ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮತ್ತು ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11:17 ಕೂಡ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இந்த விஷயங்களை நாம் மத்தேயு 21:13 நாம் பார்க்கின்றோம். அப்படியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட நாம் பார்க்கின்றோம். The same verse is quoted by Mark and Matthew. Matthew 21:13 and Mark 11:17. Same thing Jesus is mentioning here. My house is called the house of prayer, but you people have turned it to be a den of thieves. என்னுடைய
வீடு ஜப வீடு, எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு, எல்லா ஜனங்களுக்காகவும் அது மன்றாடுகிற ஒரு ஜப செய்யக்கூடிய, விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு வீடாக இருக்க வேண்டுமே தவிர, நீங்கள் கள்ளர் குகையாக்கி நீங்கள் வியாபாரம் செய்து அதை கெடுத்து போட்டீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களை கண்டித்தார், உபதேசித்தார். Can you read that in Kannada and English? It is written, he said to them, my house will be called a house of prayer, but you are making it a den of robbers. ನನ್ನ ಆಲಯವು ಪ್ರಾರ್ಥನಾಲಯವೆನಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಎಂದು ಬರೆದಿದೆ, ಆದರೆ ನೀವು ಅದನ್ನು ಕಳ್ಳರ ಗವಿ ಮಾಡುತ್ತೀರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ஓகே, மூன்றாவதாக நாம் பார்க்கிற ஒரு வீடு என்னவென்று சொன்னால் அது பெத் லெஹெம். பெத் லெஹெம், பெத் என்றால் வீடு, லெஹெம் என்று சொல்லும் பொழுது அது எபிரேய பாஷையிலே ரொட்டி அல்லது அப்பம். நம்முடைய பாஷையில் சொல்ல வேண்டும் சொன்னால் அது ஒரு, அவர்கள் இஸ்ரேல் தேசத்திலே அவர்கள் ஒரு பன்னு சைஸில் அல்லது ஒரு பெரிய பிரெட் சைஸில் அவர்கள் செய்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது. அது ஒரு உணவின் வீடு, ಅಪ್ಪತ್ತಿನ ವೀಡು ಎಂದು ನಾವು ಅழைக்கிறோம். ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳುವಾಗ ಬೆತ್ ಅಂದರೆ ಮನೆ, ಲೆಹೆಮ್ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದು ಎಬ್ರೇಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಆಗಿದೆ, ಅದು ಅವರ ಊಟದ ಮನೆ. ಬೆತ್ಲೆಹೆಮ್ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದು ಊಟ ಮಾಡುವಂಥ ಒಂದು ಮನೆ ಆಗಿದೆ. Bethlehem is the house of bread where people will come and have their food. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅದನ್ನು ಓದಿ. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 46. Book of Acts chapter 2 verse 46. ಅಪೊಸ್ತಲರು 2:46. ಅವರು ದಿನಾಲು ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕೂಡುತ್ತಾ ಮನೆಗಳಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಮುರಿದು ಉಲ್ಲಾಸದಿಂದಲೂ ಸರಳ ಹೃದಯದಿಂದಲೂ ಊಟ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. Okay. Every day they continued to meet together in the temple courts. They broke bread in their homes and ate together with glad and sincere hearts. We all know that this is the place, Bethlehem is the place where God gave the bread to the people who wants to live. Jesus was born in Bethlehem. That was the place of David. தாவீதின் ஊரு என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெத்லஹேமிலே ஜீவ அப்பமாக இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். அந்த உணவின் வீட்டிலே இயேசு நமக்காக அவர் அப்பமாக இருக்கின்றார். அவர் நமக்காக வந்ததினாலே, நாம் அவரை ஏற்றுக்கொண்டதினாலே நாம் தேவனோடு கூட வாழக்கூடிய ஒரு ஜீவனை பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம் இயேசுவே நமக்கு அப்பமாக வந்தார். அவர் பிறந்தது ಬೆತ್ತಲೆಹೇಮಿಲೆ. ಬೆತ್ತಲೆಹೇಮ್ ಎಂದು சொன்னால் ಅದು ಅಪ್ಪತ್ತಿನ ವೀಡು. ಈ ರೊಟ್ಟಿಯ ಮನೆಯಲ್ಲಿ ತಾನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. ಆ ರೊಟ್ಟಿ ಮನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದು ಬೆತ್ತಲೆಹೇಮ್, ದಾವೀದನ ಊರು. ಆ ಊರಿನಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಯಾಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಬೇಕೆಂದ್ರೆ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ಜೀವಿಸುವಂತಹ ಒಂದು ರೊಟ್ಟಿಯಾಗಿ ಇದ್ದಾನೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಆತನನ್ನು ನಂಬುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿರಂತರವಾಗಿ ಎಂದೆಂದಿಗೂ ಜೀವಿಸುವಂತೆ ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಕಳುಹಿಸಿದ ರೊಟ್ಟಿಯಾಗಿದ್ದಾನೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಬೆತ್ ಕೆನೆಸೆತ್. This is the house of business. This is the place where people come, the elders of the community come together and they discuss the problem of the community to find out a solution, to lead a peaceful life among the brethren in the society, in the community, as a nation. பெத் கெனசெத் என்று சொல்லும் பொழுது அங்கே அது ஒரு காரிய கிரமம் நடக்கக்கூடிய, அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே ஆழமாக விவாதித்து யோசித்து அதற்கு சரியான ஒரு சமாதானமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆலோசனை சங்கமாக இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு தேசமே ஒரு குடும்பமாக ஒரு சகோதர சிநேகத்தோடு சமாதானத்தோடு அவர்கள் ஆலோசித்து அந்த ರಾಜ್ಯத்தை நடத்தக்கூடிய ஒரு ಅರುಮೆಯಾನ ஒரு இடமாக இருக்கிறது. ಈ ಬೆತ್ ಕೆನೆಸೆತ್ ಎಂದು ಹೇಳುವಂಥ ನಾಲ್ಕನೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ, ಆ ದೇಶವನ್ನು ನಿರ್ವಹಿಸುವಂತೆ ಅಲ್ಲಿರುವಂಥ ಸಮಾಜದಲ್ಲಿರುವಂಥ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ
ಕುಂದು ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ನಿರ್ಧಾರಗಳನ್ನು ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಚರ್ಚಿಸುವಂತಹ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಏರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಏನೆಲ್ಲ ಯುಕ್ತಿಗಳನ್ನು ಅವರು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು ಅದೆಲ್ಲವನ್ನು ಅವ್ರು ಕೂತುಕೊಂಡು ಹಿರಿಯರು, ಜನರ ಹಿರಿಯರು, ಕುಟುಂಬಗಳ ಹಿರಿಯರು ಬಂದು ಕೂಡಿ யோசிச்சுவந்த ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿದೆ. இதே போலதான் சபையிலும் கூட மூப்பர்களாக ஒன்று சேர்ந்து அவர்கள் பேசும் பொழுது இந்த வீட்டிலே தானே பெண்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. இந்த இடத்திலே மட்டும், அதாவது பெத் பலாலல்லி அவர்கள் ஜெபிக்கலாம், தவறில்லை, பேசலாம். பெத் லெஹெமல்லி அவர்கள் பேசலாம், பெண்கள் பேசுவதற்கு அனுமதி உண்டு. பெத் மிட்ராஷல்லி அவர்கள் கேள்விகளை கேட்கலாம், அவர்கள் படிக்கலாம், வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம், அங்கே தடைகள் ஒன்றுமில்லை. ஆனால் பெத் கெனசெத் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்திலே மனைவிமார்கள் புருஷர்களிடத்திலே வீட்டிலே தான் பேசிக்கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனைகளை புருஷன்மார்கள் கொண்டு வந்து பெத் கெனசெத்திலே அவர்கள் பேசி ஆலோசனை செய்து அந்த பிரச்சனைகளுக்கு தேவையான தீர்வுகளை கண்டுபிடிக்கிற ஒரு இடத்துல பெண்கள் அங்கே வந்து பேசக்கூடாது, வீடுகளிலே பேசிக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தை தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில். When you read this incident in the Bible, in book of Corinthians, Paul was writing, women should not speak. Where they should not speak, they can speak in prayer time, they can pray, of course, they can speak during the study time, they can raise questions and ask, finding the answers, and even the place where food is served, women not forbidden, they can speak and they can discuss and they can cook and they can prepare the table, like Martha, Mary, they were serving God. That was Bethlehem experience. There is nothing is stopping them. But in Beth Knesset, the problems of the house must be discussed inside the house, and it should be passed on to the head of the home. Head of the family must carry it to the Beth Knesset. There among the elders, it should be divided. It should be discussed, and the solution should be provided. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் புருஷர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது பெண்கள் பேசலாம். அதை ஆண்கள், வீட்டின் தலைவர்கள், அவர்கள் பெத் கெனசத்திலே வரும் பொழுது அவர்கள் அங்கே முடிவெடுக்கிற ஒரு இடம், அந்த இடத்திலே பெண்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி ಪೌಲ್ எழுதுவதை பார்க்கின்றோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆತ್ ಕೆನೆಸೆತ್ ಅಂತ ಹೇಳುವಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ, ಯೋಜನೆಯನ್ನು ಮಾಡುವಂತಹ, ನಿರ್ಧಾರಗಳನ್ನು ಮಾಡುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಉತ್ತರವನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರವರು ತಮ್ಮ ತಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅದನ್ನು ಚರ್ಚೆ ಮಾಡಬೇಕು, ತಮ್ಮ ಪುರುಷರಿಗೆ ಅದನ್ನು ಹೇಳಬೇಕು. ಪುರುಷರು ಬಂದು ಇಲ್ಲಿ ಬೆತ್ ಕೆನೆಸೆತ್ತಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅಲ್ಲಿ ಅವರು ಅದನ್ನು ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಆ ಸಮಾಜದಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ನಿರ್ಧಾರವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ತಮ್ಮ ಜನರನ್ನು, ತಮ್ಮ ದೇಶವನ್ನು ಈ 4 ವಿಧವಾದ ಮನೆಗಳಲ್ಲಿ அற்புதமாகி நடத்துவதನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இப்படியாக தேவன் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய ராஜ்யத்தை நடத்துகிறார். பெத் மிட்ராஷ், பெத் பலால், பெத் லெஹெம், பெத் கெனசெத். These are the 4 houses in Israel. You can see how beautifully God is constituting his people as one nation. But in contrast to these things, what kind of the houses we see in the Bible, in the lives of people, it's really interesting. நாம் வேதத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட வீடுகள், குடும்பங்கள் இன்றைக்கு ஜனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இதை நாம் பார்க்கலாம். ಇದನ್ನು ನಾವು ಸ್ವಲ್ಪ ನೋಡೋಣ. ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅನೇಕ ವಿಧವಾದ ಮನೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ದೇವರ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅನೇಕ ಮನೆಗಳು ಹೇಗಿದೆ ಅಂದರೆ ಅದು ವಿಭಾಗಿಸಲ್ಪಟ್ಟ ಮನೆಗಳಾಗಿ, ಸಮಾಧಾನವೇ ಇಲ್ಲದಂಥ ಒಂದು ಮನೆಗಳಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಾಕ್ಯ. ಮಾರ್ಕನು 3:25. மார்க் சாப்டர் 3 verse 25. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். Because of the lack of time, I encourage only the Kannada
People can read it, and in English and Tamil I will explain to you. ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಭೇದ ಹುಟ್ಟಿದ್ದರೆ ಆ ಮನೆಯು ನಿಲ್ಲಲಾರದು. ಮನೆಯಲ್ಲಿ ಭೇದಗಳು ಇರುವುದಾದರೆ ಅದು ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. The house that is divided, it cannot stand. தனக்கு தானே பிரிந்திருக்கும் வீடு அது நிலையாக இருப்பதில்லை. அதற்குள்ளே ஒரு மன ஒற்றுமை இல்லை, அந்த வீடு நிலை ನಿಲ್ಕಾದು. ಇನ್ನೊಂದು ಮನೆ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 12:44. Matthew chapter 12 verse 44. மத்தாயு 12ஆம் அதிகாரம் 44வது வசனம். நேரமில்லாத காரணத்தினாலே ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾವು படிக்கலாம். ವಿಶ್ರಾಂತಿ ಸಿಕ್ಕದ ಕಾರಣ ಅದು ನಾನು ಬಿಟ್ಟು ಬಂದ ನನ್ನ ಮನೆಗೆ ತಿರುಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂದುಕೊಂಡು ಬಂದು ಆ ಮನೆ ಒಕ್ಕಲಿಲ್ಲದ್ದು ಗುಡಿಸಿ ಅಲಂಕರಿಸಿದ್ದು ಆಗಿರುವುದನ್ನು ಕಂಡು ಹೊರಟು ಹೋಗಿ ತನಗಿಂತ ಕೆಟ್ಟವುಳ್ಳಾದ ಬೇರೆ 7 ದೆವ್ವಗಳನ್ನು ತನ್ನೊಂದಿಗೆ ಕರೆಕೊಂಡು ಬರುವುದು. இந்த வீட்டிலே பார்க்கும் பொழுது இது அலங்கரிக்கப்பட்ட வீடாக இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, வெறுமையான ஒரு வீடாக, காலியான ஒரு வீடாக இருக்கிறது. அநேக அலங்காரங்கள் இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே வாழ்வதற்கு ஏற்ற காரியங்கள் இல்லை. This house is an empty house. It is just decorated, looks so grand and nice, but there is no stuff inside. No essential things for life is not there. So the evil spirits, the demons come and occupy the empty places. இந்த வீடு வெறுமையான ஒரு வீடாக இருப்பதினாலே, வாழ்வதற்கு ஆதாரமான காரியங்கள் இல்லாதபடினாலே அங்கே அசுத்த ஆவிகள் உள்ளே புகுந்து அந்த வீட்டுக்குள்ளே நிறைந்து கொள்கிறது. இன்றைக்கு அநேக வீடுகள் இப்படித்தான் காலி வீடுகளாக காணப்படுது. அங்கே தேவனுடைய சுபாவங்கள் காணப்படுவதில்லை. கீர்த்தனை 49:11. Psalm chapter 49 verse 11. ಸಂಗೀತಂ 49:11. ಯಾರು ವಿಸ್ತಾರವಾದ ಭೂಸ್ಥಿತಿಗಳಿಗೆ ತಮ್ಮ ಹೆಸರುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ ಅಂಥವರಿಗೂ ಸಮಾಧಿಯ ಶಾಶ್ವತ ಮಂದಿರವು, ಅದೇ ಅವರ ನಿತ್ಯ ನಿವಾಸ ಸ್ಥಾನ. இந்த வீட்டிலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 49:11 பார்க்கும் பொழுது தங்களுடைய பெயர்களை அந்த வீடுகளுக்கு வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அந்த பேரு அந்த வீட்டில் எழுதப்பட்டிருக்கும் ஒருவேளை, ஆனால் அவர்கள் அங்கே இருப்பதில்லை. பெயருக்கு இன்னைக்கு அநேகர் வீடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதற்குள்ளே அவர்கள் வாழுவது இல்லை. There are houses built nicely and built after their own names. Only the name board is fixed upon the houses, but they don't live there. This is another sad thing we see in the scripture. ಯೋಬನ ಪುಸ್ತಕ 21:9 ವಾಕ್ಯ. ಜೋಬ್ ಚಾಪ್ಟರ್ 21 verse 9. ಯೋಬು 21:9 ವಚನ. ಅವರ ಮನೆಗಳು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ನಿರ್ಭಯದಿಂದಿರುವವು, ದೇವರ ದಂಡವು ಅವರ ಮೇಲೆ ಬೀಳದು. ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಈ ಮನೆಗಳಿಗೆ ಯಾವ ಒಂದು ಕೊರತೆ ಇರುವುದಿಲ್ಲ ಅಂತ ಕಾಣುತ್ತಿದೆ. ಆದರೆ ಇದು ಯಾರ ಮನೆ ಅಂದರೆ ದುಷ್ಟರ ಮನೆ. ಅವರ ಮನೆಗೆ ಯಾರು ರೈಡ್ ಬರುವುದಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಕಳ್ಳ ಹಣಗಳು ಇದೆ, ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಮಾಡುವಂಥ ಕಾರ್ಯಗಳು ತಪ್ಪಾಗಿರುತ್ತದೆ. ಆದರೆ ಯಾರು ಹಿಡಿಯಲ್ಲ, ಪೊಲೀಸ್ ನೋಡಲ್ಲ, ಅವ್ರ ಮೇಲೆ ಯಾರು ಕೇಸ್ ಹಾಕಲ್ಲ, ಸುರಕ್ಷಿತವಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಒಂದಿನ ಅದು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತದೆ. ಯಾಕೆಂದರೆ ಅವರು ದುಷ್ಟರಾಗಿದ್ದಾರೆ, ದುನ್ಮಾರ್ಗರಾಗಿದ್ದಾರೆ, தேவர தாரியில் ನಡೆಯುವುದಿಲ್ಲ. இந்த வீடுகளை பார்க்கும் பொழுது இது இவர்கள் துன்மார்க்கருடைய வீடு மிகவும் பாதுகாப்பாக காணப்படுகிறது. மிகவும் பாதுகாப்பாக ஒரு காம்பவுண்ட் வாளுக்குள்ளே நல்ல அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களை கள்ள பணம் இருந்தாலும் கருப்பு பணம் இருந்தாலும் தப்புகள் நடந்தாலும் யாரும் அவர்களை கண்டுகொள்வதில்லை. போலீஸ் அவர்களை பிடிப்பதில்லை. ஆனால் அந்த வீடு நிலை நிற்காது, அது விழுந்து போகும். These kind of houses, they are simply looking very safe. They are not afraid of anybody. They have black money. They have all kinds of wrong things are going on, but police cannot come and catch them. Nobody is able to find fault with them. But it looks like so peaceful, but this is the life of the wicked people. They cheat around. One day they will fall and they will never rise again. Proverbs chapter 7 verse 27. நீதிமொழிகள் 7:27. ಅವಳ ಮನೆಯು ಪಾತಾಳದ ದಾರಿ, ಅದು ಮೃತ್ಯುವಿನ ಅಂತಃಪುರಕ್ಕೆ ಇಳಿದು ಹೋಗುತ್ತದೆ. Here we see another house. This is the way. This is the house which is the way to hell. இங்கே இன்னொரு வீட்டை பார்க்கிறோம். இந்த வீடு
ஒரு பாவியினுடைய வீடாக இருக்கிறது. அது பாதாளத்துக்கு நடத்துகிற ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக ಕಾಣப்படுகிறது. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂಥ ಒಂದು ಮನೆ ಅದು ಹೇಗಿದೆ ಅಂದರೆ ಅದು ಪಾತಾಳಕ್ಕೆ ಇಳಿಸುವಂತಹ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುವಂಥ ಒಂದು ಮನೆಯಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. ಇದು ತುಂಬ ವ್ಯಪಚಾರಿಗಳ ಮನೆಯಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 14:17, ನೀತಿಮೊಳಿಗಳು 14:17. ಮುಂಗೋಪಿಯು ಬುದ್ಧಿಗೆಡುವನು, ಕುಯುಕ್ತಿಯುಳ್ಳವನು ದ್ವೇಷಕ್ಕೆ ಪಾತ್ರನು. ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ Proverbs chapter 14 verse 17, இங்கே நான் பார்க்கும் பொழுது துன்மார்க்கனுடைய வீடு அதே நேரத்தில் செம்மையானவருடைய வீடு, இரண்டு வீடும் அங்கே காணப்படுது. துஷ்டர மನೆ ಮತ್ತು ನೀತಿವಂತರ ಮನೆ. It's also wicked, the house of the wicked as well as the house of the righteous people. Both houses are there, but the end of these both houses are different. நீதிமொழிகள் 17 வசனம் 1, ಜ್ಞಾನೋಕ್ತಿ 17 ವಾಕ್ಯ 1, Proverbs chapter 17 verse 1. ವ್ಯಾಜ್ಯದ ಮನೆಯಲ್ಲಿ ತುಂಬಿದ ಔತಣಕ್ಕಿಂತಲೂ ಸಮಾಧಾನದ ಒಣತುತ್ತೆ ಮೇಲು. ಈ ಮನೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ವ್ಯಾಜ್ಯ ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಮನೆ, ಯಾವಾಗಲೂ ಕೂಗಾಡುವಂತ, ಶಬ್ದ ಮಾಡುವಂತ, ಜಗಳ ಮಾಡುವಂತ ಒಂದು ಮನೆಯಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? சண்டை நிறைந்த ஒரு வீடு. சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ள எப்பொழுது பார்த்தாலும் சண்டைகள், வாக்குவாதங்கள், கூச்சல்கள். This is the house where you always hear shoutings, quarrelings and strife. This is the kind of house many people are living. Many homes are like this. நீதிமொழிகள் 24:3, ಜ್ಞಾನೋಕ್ತಿ 24:3, Proverbs chapter 24 verse 3. ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಜ್ಞಾನವೇ ಸಾಧನ, ಅದನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುವುದಕ್ಕೆ ವಿವೇಕವೇ ಆಧಾರ. ಆಮೆನ್. நல்ல ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஞானம், விவேகம் தேவைப்படுகிறது. அந்த வீடு நிலையாக நிற்க வேண்டும் என்றால் அது விவேகம் நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். ஞானம் இல்லாத குடும்பம், விவேகம் இல்லாத குடும்பம், அது கட்டப்பட முடியாது, நிலைத்து நிற்காது. The house built by wisdom, the real house is established by understanding. If there is no wisdom and understanding, that house will not continue. ಜ್ಞಾನ ವಿವೇಕ ಇಲ್ಲದೇ ಇರುವಂತಹ ಮನೆಗಳು ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡುವುದಿಲ್ಲ, ಅದು ನೆಲೆಯಾಗಿ ನಿಲ್ಲುವುದೂ ಇಲ್ಲ. ಪ್ರಸಂಗಿ 10:18, Ecclesiastes chapter 10 verse 18, ಪ್ರಸಂಗಿ 10:18. ಸೋಮಾರಿತನದಿಂದ ತೊಲೆಗಳು ಬೊಗ್ಗುವವು, ಜೋಲುಗೆಯಿಂದ ಮನೆ ಸೋರುವುದು. ಸೋಮಾರಿತನ ಇದ್ದರೆ ಮನೆಯಲ್ಲಿ, ಆ ಮನೆಯಲ್ಲಿ ರಿಪೇರಿಗಳು ಆಗ್ತಾ ಇದೆ, ಅದು ಬೇಗನೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತದೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಯಾರು ಏನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. சோம்பலும் நெகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய வீடு சீக்கிரத்திலே பழுதடையும். அந்த வீடு நிலை நிற்காது. The house of slothfulness and idleness, the people who are very very lazy people's house will get damaged very soon. Isaiah chapter 3 verse 14, ಯೆಶಾಯ 3:14 ವಚனம், ಯೆಶಾಯನ ಬರೆದ ಗ್ರಂಥ 3:14. ಯೆಹೋವನು ತನ್ನ ಜನರ ಹಿರಿಯರನ್ನು ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೆ ತರುವನು. ನೀವು ದ್ರಾಕ್ಷಿಯ ತೋಟವನ್ನು ನುಂಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. ಬಡವರಿಂದ ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದದ್ದು ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿಯೇ ಇದೆ. ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಿ, ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಿ. இங்கே பார்க்கும் பொழுது சிறுமையான இடத்திலே கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்கள் உங்கள் வீடுகளிலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறார். Your house is filled with the spoil of the poor. It's not good. It's a storage of many things that belong to the poor people around you. What kind of house do you have? எப்படிப்பட்ட வீடு உங்கள் வீடு? மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டிய பொருள்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏசாயா 13:21, ಯೆಶಾಯನ ಬರೆದ ಗ್ರಂಥ 13:21, Isaiah chapter 13 verse 21. ಕುರುಬರು ಮಂದೆಗಳನ್ನು ತಂಗಿಸರು,
ಅದು ಕಾಡು ಮೃಗಗಳಿಗೆ ಹಕ್ಕೆಯಾಗುವುದು. ಅಲ್ಲಿನ ಮನೆಗಳಲ್ಲಿ ಗೂಬೆಗಳು ತುಂಬಿಕೊಳ್ಳುವವು, ಅಲ್ಲಿ ಉಷ್ಟ್ರ ಪಕ್ಷಿಗಳು ವಾಸಿಸುವವು, ದೆವ್ವಗಳು ಕುಣಿದಾಡುವವು. ದೆವ್ವಗಳು ಕುಣಿದಾಡುವ ಮನೆಗಳಾಗಿವೆ. ಕೆಲವರ ಮನೆಗಳಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಮನುಷ್ಯರಿಗೆ ಜಾಗವಿಲ್ಲ, ಆದರೆ ಎಲ್ಲ ಕಾಡು ಮೃಗಗಳಿಗೆ, ದುಷ್ಟ ಮೃಗಗಳಿಗೆ ಅವರು ಜಾಗ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. There are some houses where people cannot enter inside. There are not human beings. They are like evil beasts, wild beasts. Their lives are like unruly. அநேகருடைய வீடுகளிலே பார்க்கும் பொழுது காட்டு மிருகங்களினுடைய ஒரு தங்கும் ஸ்தலமாக, மறைவான கரடி புலிகள் வாழக்கூடிய ஒரு இடமாக, துஷ்ட மிருகங்களைப் போல இருக்கிற ஜனங்கள் பதுங்கி மறைந்து வாழக்கூடிய ஒரு வீடாக காணப்படுகிறது. அங்கே மனித சுபாவங்கள் இல்லை, அங்கே தெய்வீக சுபாவங்கள் நிறைந்த மனிதர்கள் அங்கே காணப்படுவதில்லை. அதே போல இன்னும் சில வீடுகளை பார்க்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே பெரிய பெரிய வீடுகள், ஆனால் அது எம்டியாக போகிறது, அது காலியாக இருக்கின்றது. அருமையான நேர்த்தியான வீடுகள், ஆனால் உள்ளுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை. There are great and fair houses being built because they got money, but there is no family, there is no relationship, there is no people living there. ಐಸಾಯ 5:9. ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ಒಂದು ಮಾತು ಬಿದ್ದಿತು. ನೋಡಿರಿ, ಸೊಗಸಾದ ಅನೇಕ ದೊಡ್ಡ ಮನೆಗಳು ವಾಸಿಸುವವರೇ ಇಲ್ಲ. ಬರೀ ಮನೆ, ಬರೀ ಕಟ್ಟಡ, ಬರೀ ವಸ್ತುಗಳು. ಟಿವಿ ಇದೆ, ಡೈನಿಂಗ್ ಟೇಬಲ್ ಇದೆ, ಚೇರ್ಸ್ಗಳಿವೆ, ಕೂರ್ಚೆಗಿದೆ, ಸೋಫಾ ಇದೆ, ಎಲ್ಲ ಇದೆ, ಆದರೆ ಮನುಷ್ಯರು ಇಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ. ಖಂಡಿತವಾಗಿ ಹಾಳಾಗುವವು. ಯೆರೆಮೀಯನು ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 17:22, ஜெரமாயா சாப்டர் 17:22, எரேமியா 17:22 பார்க்கும் பொழுது அந்த வீடு எதற்காக தேவன் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் ஓய்ந்து இளைப்பாறுவதற்காக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட வீடுகள் காணப்படுகிறதா? ಆ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಿಂದ ಯಾವ ಹೊರೆಯನ್ನು ಈಚೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಡಿರಿ, ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡದಿರಿ. ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ನನ್ನ ದಿನವೆಂದು ಆಚರಿಸಿರಿ. ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ನಾನು ಹೀಗೆ ಆಜ್ಞೆ ಮಾಡಿದೆನಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொரோனா வந்துருச்சு, நோய் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் வீட்டில் இப்போ கம்பல்சரியாக வலுக்கட்டாயமாக நம்மளை இருக்க வச்சுருக்காங்க. ஆனாலும் சில பேர் என்ன செய்யறதில்ல, ಓಯ್ದಿರುವುದಿಲ್ಲ. ಈ ಕೊರೋನಾ ವ್ಯಾಧಿಗಳು ಹರಳುತ್ತಿರುವ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಮನೆಗಳಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅವರು. ಆದರೆ ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆಯುವುದಿಲ್ಲ, ದೇವರ ಒಂದು ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ಆಚರಿಸುವುದಿಲ್ಲ. ಯಾವಾಗಲೂ ಹಣದ ವಿಚಾರಣೆ, ಯಾವಾಗಲೂ ಏನಾದರೂ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು. ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿನೇ ಏನೆಂದು ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ಈವನ್ ದ ಟೈಮ್ ಆಫ್ ದಿಸ್ ಕ್ವಾರಂಟೈನ್, many are not resting properly. God has given us a house to stay at home and relax and enjoy peace with God. இன்னைக்கு அநேக வீடுகளை பார்க்கும் பொழுது அந்த வீடுகளுக்குள்ளே நடக்கிற காரியங்கள் அது தீட்டுப்பட்ட தீட்டுப்பட்ட வீடுகளாய் காணப்படுகிறது. ಇವತ್ತು ನೋಡುವಾಗ ಅನೇಕ ಮನೆಗಳಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಆ ಮನೆಗಳಲ್ಲಿ ಶುದ್ಧತೆ ಇಲ್ಲ. ಅನೇಕ ಮನೆಗಳು ಅದು ಏನಾಗಿದೆ ನೋಡಿ. ಯೆರೆಮೀಯನು ಬರೆದ ಯೆರೆಮೀಯನು ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 13. ಯೆರೂಸಲೇಮಿನ ಮನೆಗಳು ಯೆಹೂದದ ಅರಸರ ಮನೆಗಳು, ಅಂದರೆ ಯಾವ ಮನೆಗಳ ಮಾಳಿಗೆಗಳ ಮೇಲೆ ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಗಣಕ್ಕೆಲ್ಲ ಧೂಪ ಹಾಕುತ್ತಾರೆ. ನಕ್ಷತ್ರಗಳಿಗೆ, ದೆವ್ವಗಳಿಗೆ, ಬೇರೆ ಬೇರೆ ದೇವರುಗಳಿಗೆ ಅವರು ಧೂಪ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅನ್ಯ ದೇವತೆಗಳಿಗೆ ಪಾನ ನೈವೇದ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಆ ಮನೆಗಳು ಎಲ್ಲವೂ ಹೊಲಸಾಗುತ್ತದೆ. ತೋಫೆತ್ ಎಂಬ ಸ್ಥಳಕ್ಕೆ ಸಮಾನಾಗುವವು. ತೋಫೆತ್ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? ಕಸಗಳನ್ನು ಹಾಕಿ ಯಾವಾಗಲೂ ಬೆಂಕಿ ಉರಿಯುವ ಸ್ಥಳ, ನರಕ ಅದಕ್ಕೆ ಹೆಸರು. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಮನೆಗಳಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. ಬೆಂಕಿಯನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ, ದೆವ್ವಗಳಿಗೆ ಪೂಜೆ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಆಚೆ ಬನ್ನಿರಿ, ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡಿರಿ, ಆಚೆ ಬಂದು ನೀವು ದೀಪ ತೋರಿಸಿರಿ.
ಅದನ್ನು ತೋರಿಸಿರಿ, ಬೆಂಕಿಯನ್ನು ತೋರಿಸಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಇದೆಲ್ಲ ಮಾಡುವುದು ಅವರ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ದೋಷವಾಗುತ್ತದೆ. So these are the defiled homes we see in the scripture. Those who are worshipping the creations, the creatures or the demons, they are worshipping. இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள், தேவ ஆராதனை காட்டுகிறவர்கள், வான சேனைகளை பணிந்து கொள்ளுகிறவர்கள், நட்சத்திரங்களை பூஜிக்கிறவர்கள், சூரிய சந்திரனை ஆராதிக்கிறவர்கள், அப்படி வீடுகள் அது எரி நரகத்துக்கு அது காத்திருக்கிறது. அது தீட்டுப்பட்ட வீடுகள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது? ஆராய்ந்து பாருங்கள். எரேமியா 32:29, ಜೆರೆಮಿಯಾ 32:29. ಎರೆಮಿಯನು ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 32:29. ಮತ್ತು ಈ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಪ್ರತಿಭಟಿಸುವ ಕಸ್ದೀಯರು ಇದರೊಳಗೆ ನುಗ್ಗಿ ಬೆಂಕಿ ಇಕ್ಕಿ ಯಾವ ಮನೆಗಳ ಮಾಳಿಗೆಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಜನರು ಬಾಳನಿಗೆ ಧೂಪ ಹಾಕಿ ಅನ್ಯ ದೇವತೆಗಳಿಗೆ ಪಾನವನ್ನು ನೈವೇದ್ಯವಾಗಿ ಅರ್ಪಿಸಿ ನನ್ನನ್ನು ಕೆಣಕಿದ್ದಾರೋ ಆ ಮನೆಗಳಿರುವ ಈ ಪಟ್ಟಣವನ್ನು ಸುಟ್ಟು ಬಿಡುವರು. ಈ ಮನೆಗಳು ಬರೀ ಸುಟ್ಟು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೇವೆ. அநேகருடைய வீடுகள் இப்படியாக அது அழிந்து போகிறதற்காகவே கட்டப்பட்ட வீடுகளாய் காணப்படுகிறது. There are many houses. They are just built to be burnt down because they don't have God in their homes. They are worshipping something else. Ezekiel chapter 16:41. Ezekiel 16:41. Ezekielನು 16ನೇ ಅಧ್ಯಾಯ 41ನೇ ವಾಕ್ಯ. அங்கே பார்க்கும் பொழுது வேசித்தனத்தினுடைய வீடுகளாக காணப்படுகிறது. These are the houses for adultery, harlots. Ezekiel 16:41. ನಿನ್ನ ಮನೆಗಳನ್ನು ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಡುವರು. ಬಹುಮಂದಿ ಹೆಂಗಸರ ಕಣ್ಣೆದುರಿನಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ದಂಡಿಸುವರು. ನೀನು ನನ್ನ ಸೂಳೆತನವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡುವಂತೆ ನಾನು ಮಾಡುವೆನು. ನೀನು ಸರಿಯಾಗಿ ಓದಬೇಕು. ನಿನ್ನ ಸೂಳೆತನವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡುವಂತೆ ನಾನು ಮಾಡುವೆನು. ಓಕೆ. ಎಜೆಕಿಯೇಲನು 45:4. ಇದು ದೇಶದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಭಾಗ. ಇದು ಪವಿತ್ರಾಲಯದ ಅರ್ಚಕರು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿ ಸೇವಕರು ಆದ ಯಾಜಕರಿಗೆ ಸಲ್ಲತಕ್ಕದು. ಇದು ಯಾಜಕರ ಮನೆಗಳಲ್ಲಿ ಅಗ್ರಹಾರವಾಗಿಯೂ ಪವಿತ್ರಾಲಯಕ್ಕೆ ಪವಿತ್ರ ಸ್ಥಾನವಾಗಿಯೂ ಇರುವುದು. ಆಮೆನ್. ಯಾಜಕರ ಮನೆ ಅಗ್ರಹಾರ, ಯಾಜಕರ ಮನೆ, ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂಥವರು, ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಂಥವರ ಮನೆಗಳು ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳಗಳಾಗಿವೆ. ನಿಮ್ಮ ಮನೆ ಹೇಗಿದೆ? ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀರಾ ಅಥವಾ சிருஷ்டிಗಳನ್ನು பூஜை ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? இங்கே பார்க்கும் பொழுது தேவனுக்கு ஆராதனை செய்கிறவருடைய வீடுகள், ஆசாரியருடைய வீடுகள், அது பரிசுத்த ஸ்தலங்களாக இருக்கின்றன. They are the houses which are dwelt by the priests of God. They worship God in their home. People come together to pay homage to God, to worship God, to praise God, to pray to God, to discuss and study God's word. That is the place of holy sanctuary. Amos 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯ. Amos chapter 3 verse 15. Amos 3:15. ನಾನು ಚಳಿಗಾಲದ ಅರಮನೆಯನ್ನು ಬೇಸಿಗೆಯ ಅರಮನೆಯನ್ನು ಹೊಡೆದು ಹಾಕುವೆನು. ದಂತ ಮಂದಿರಗಳು ಹಾಳಾಗುವವು, ಮಹಾಸೌಧಗಳು ಕೊನೆಗಾಣುವವು. ಇದು ಯೆಹೋವನ ನುಡಿ. See, many people are trying to build winter houses, summer houses, and house made of ivory, and great houses. They trying to make it, and they think that they live very prosperously, very luxuriously, very happily, but all those will come to an end. சிலர் மழை வந்தா ஒரு பங்களா, கோடை காலத்துக்கு ஒரு கோடை பங்களா, யானை தந்தத்தினால செய்யப்பட்ட பொருள்கள் நிரம்பின வீடுகள், மிகப்பெரிய வீடுகள், அளவுக்கு மீறி ஐஸ்வர்யம் நிறைந்த வீடுகளை கட்டிக்கொள்கிறார்கள். ஒரே ஒரு மனிதன் தங்குவதற்கு 20 ரூம்ஸ் இருக்கக்கூடிய அறைகள் உள்ள வீடுகளை கட்டிக்கொண்டு இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடுகளுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ಅತಿ ಆಸೆಯಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಮನೆಗಳು ಉಂಟು, ಅವುಗಳಿಗೆ ನಾಶನೆ ಬರುತ್ತದೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. ಸೆಫನಾಯ 1:9.
ಜಫನಾಯ 1:9. ಹೊಸ್ತಿಲ ಹಾರಿ ನುಗ್ಗಿ ಮೋಸ ಹಿಂಸೆಗಳಿಂದ ದೋಚಿದ್ದನ್ನು ತಮ್ಮ ಒಡೆಯನ ಮನೆಯೊಳಗೆ ತುಂಬಿಸುವವರೆಲ್ಲರನ್ನು ಆ ದಿನದಲ್ಲಿ ದಂಡಿಸುವೆನು. ஆமென். எஜமானின் வீடுகளை வஞ்சகத்தினாலே கொடுமைகளாலே நிரப்புகிற வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். எஜமானுக்கு நஷ்டம் வரும்படி வேலை செய்வர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாஸ்டர்ஸுடைய ஹவுசஸ், எஜமானுடைய வீடுகள் கூட அழிந்து போகும். These masters' houses are filled with violence and deceitfulness. Such houses also will come to an end. ಲೂಕಾ 16:9. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16:9 ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಮನೆ ಹೇಗಿದೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ ನೋಡಿ. ಅನ್ಯಾಯದ ಧನದ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ನೇಹಿತರನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ ಅದು ನಿಮ್ಮ ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋದಾಗ, ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಅಂದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತ ಆ ಹಣಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ, ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಾಗಿ ಯಾರನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ರು ಅವರು ಅವರ ಶಾಶ್ವತ ಮನೆಗಳೊಳಗೆ ವಾಸಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವರು, ತಮ್ಮ ವಾಸಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂದು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಬೋಧನೆ ಇದು. Everlasting habitations are there in heaven. You make friends in this world. Whatever you earn in this world, this is unrighteous money only. It is not so clean, it is not so holy. But with this money you can make friends. Spend your money to win hearts, to win souls, make them children of God, lead them to God, lead them to Jesus Christ, so that they will become believers, they will become the children of God. In their homes you will find places. நித்தியமான வீடுகளிலே உங்களை சேர்த்து கொள்வதற்கு சிநேகிதரை இந்த பூமியிலே இருக்கக்கூடிய பணத்தினாலே அநேக சிநேகிதரை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை நித்திய வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்ளுவார்கள். நாம் 2 வசனங்களை வாசித்து நாம் கடந்து செல்லுவோம். ஒரு வீடு இருக்கிறது, அது மிக முக்கியமான ஒரு வீடு. இந்த வீடு பெத்தானியா என்கிற ஒரு இடத்திலே ஒருவருடைய வீடு. பெத் அன்னியா என்று சொல்லும் பொழுது அது ஒரு துக்கத்தின் துயரத்தின் ஒரு வீடு என்று சொல்லப்படுகிறது. பெத்தானியா, there's a house called Beth Ania, which is the house of misery. The poor people who are in misery, they live there. But Jesus constantly was visiting a family there in Bethania. ಬೆಥಾನಿಯಾ ಹೇಳಲ್ಪಡುವಂಥ ಒಂದು ಸ್ಥಳ ಉಂಟು. ಆ ಊರಿಗೆ ಈ ಹೆಸರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯಾಕೆಂದರೆ ಅಲ್ಲಿರುವಂಥವರು ದುಃಖದಲ್ಲಿರುವಂಥ ಬಡವರಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೂ ಅಲ್ಲಿರುವಂಥ ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವಾಗಲೂ ಭೇಟಿಯಾಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವ್ರು ಯಾರು ಅಂತ ನೋಡಿ. ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 17. 21:17. ಬಳಿಕ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಪಟ್ಟಣದಿಂದ ಹೊರಟು ಬೆತಾನಿಯಕ್ಕೆ ಬಂದು ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಳಿಕೊಂಡನು. ಓಕೆ, ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 26ನೇ ಅಧ್ಯಾಯ 6ರಿಂದ 13ರವರೆಗೆ ಓದಿದರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಘಟನೆ ನಡೆಯುತ್ತದೆ. ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಮ್ಯಾಥ್ಯೂ ಚಾಪ್ಟರ್ 26 verses 6 to 13. ಯೇಸು ಬೇತಾನಿಯದಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿಯಾದ ಸೀಮೋನನ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾಗ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯು ಬಹು ಬೆಲೆಯುಳ್ಳ ಸುಗಂಧ ತೈಲದ ಭರಣಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು ಆತನ ಊಟಕ್ಕೆ ಕೂತಿರುವಾಗ ಆ ತೈಲವನ್ನು ಆತನ ತಲೆಯ ಮೇಲೆ ಹೊಯ್ದಳು. ಶಿಷ್ಯರು ಇದನ್ನು ಕಂಡು ಕೋಪಗೊಂಡು ಈ ನಷ್ಟ ಯಾತಕ್ಕೆ? ಈ ತೈಲವನ್ನು ಬಹಳ ಹಣಕ್ಕೆ ಮಾರಿ ಬಡವರಿಗೆ ಕೊಡಬಹುದಾಗಿತ್ತಲ್ಲ ಅಂದರು. ಯೇಸು ಅದನ್ನು ತಿಳಿದು ಅವರಿಗೆ, ಈ ಸ್ತ್ರೀಗೆ ಯಾಕೆ ತೊಂದರೆ ಕೊಡುತ್ತೀರಿ? ಈಕೆ ನನಗೆ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾಳೆ. ಬಡವರು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ, ಆದರೆ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರುವುದಿಲ್ಲ. ಈಕೆಯು ಈ ತೈಲವನ್ನು ನನ್ನ ದೇಹದ ಮೇಲೆ ಹೊಯ್ದದ್ದು ನನ್ನ ಉತ್ತರ ಕ್ರಿಯೆಗಾಗಿಯೇ. ಈ
ಸುವಾರ್ತೆಯು ಸರ್ವಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಸಾರಲಾಗುವುದೋ ಅಲ್ಲಲ್ಲಿ ಈಕೆ ಮಾಡಿದನ್ನು ಸಹ ಈಕೆಯ ನೆನಪಿಗಾಗಿ ಹೇಳುವರೆಂದು ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ಈಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅಭಿಷೇಕ ತೈಲದಿಂದ, ಪರಿಮಳದ ತೈಲದಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ ಆ ಮನೆ ಹೇಗಿರುತ್ತದೆ ಅಂದರೆ ವಾಸನೆ, ಸುವಾಸನೆ ತುಂಬಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮನೆಯಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. ಅದು ಒಂದು ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡಿದ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಆ ವಾಸನೆ ಅದು ನಿಲ್ಲುವಂಥದ್ದಾಗಿದೆ. ಆ ಮನೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಆ ಅಭಿಷೇಕದ ತೈಲದ ಸುವಾಸನೆ ತುಂಬಿದೆ. ಇದನ್ನು ಕುರಿತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತುಂಬ ಸಂತೋಷದಿಂದ ಹೇಳ್ತಾನೆ. ನೋಡಿ, ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ ಯೋಹಾನನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 12:3. ಆಗ ಮರಿಯಳು ಬಹು ಬೆಲೆಯುಳ್ಳ ಅಚ್ಚ ಜಟಮಾಂಸ ತೈಲವನ್ನು ಬಹು ಬೆಳೆಯುಳ್ಳದ್ದು ಆ ಒಂದು ತೈಲದಿಂದ ಒಂದು ಸೇರಷ್ಟು ತಂದು ಯೇಸುವಿನ ಪಾದಕ್ಕೆ ಹಚ್ಚಿದಳು. ತನ್ನ ತಲೆ ಕೂದಲಿನಿಂದ ಆತನ ಪಾದಗಳನ್ನು ಒರೆಸಿದಳು. ಆ ತೈಲದ ಪರಿಮಳವು ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ತುಂಬಿಕೊಂಡಿತ್ತು. பாருங்கள், இந்த வீட்டில் பரிமள தைலத்தினால மிக மிக விலையேற பெற்ற ஒரு தைலம். அது ஒரு வாழ்நாள் முழுவதும் வைத்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தைலம். இதை ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய கல்யாணமான தன்னுடைய கணவனோடு முதலிரவு நேரத்தில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும், பரியல் வரைக்கும் அந்த தைலத்தை அவள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விலையேற பெற்ற ஒரு தைலம். அது ஒரு வருடத்தினுடைய வருமானத்திலே வாங்கப்பட்ட ஒரு தைலம். அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே ஊற்றி அதை அபிஷேகம் செய்கிறாள். அந்த வாசனையானது அந்த வீடு முழுவதும் நிறைந்தது. இது ஆராதனையின் ஒரு வீடாய் காணப்படுகிறது. This house was filled with the sweet aroma, the sweet smell of the anointing oil, which is very, very costly. A girl who can spend all her money to buy this wonderful nard, which can be used for her marriage life from the day one till the burial. She will be using it for her husband. This is act of obedience, act of worship, act of honoring her husband throughout her life. Such a wonderful, precious anointing oil is poured completely at the feet of Christ. That is the act of worship. ಒಬ್ಬರು ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಕೊಡುವುದಲ್ಲ, ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ, ಇಡೀ ಹೃದಯದಿಂದ, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ, ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದ ದೇವರಿಗೆ ತನ್ನ ಎಲ್ಲ ಅತ್ಯುತ್ತಮವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರ ಪಾದ ಪೀಠದಲ್ಲಿ ಇಳಿಸುವುದು. ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕೃತ್ಯ ಮೂಲಕ ಆ ಮನೆ ತುಂಬಿತ್ತು. ಆರಾಧನೆ, ದೇವರಿಗೆ ಮಾಡಿದ ಆರಾಧನೆ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ತುಂಬಿತ್ತು. ಎಂಥ ಒಂದು ಮನೆ! ನಿಮ್ಮ ಮನೆ ಹೇಗಿದೆ? ನನ್ನ ಮನೆ ಹೇಗಿದೆ? ನಾವು ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡೋಣ. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟ ಮನೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಅಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ವಿ. We can read that book of Acts chapter 2 verse 2. There that house was filled with the Holy Spirit. The people who were waiting for the Holy Spirit to come, they were all filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்காக காத்திருந்த ஜனங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர்கள் காத்திருந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்பி காத்திருந்த ஜனங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டதாக இருந்தது. அந்த வீட்டிலே என்ன நடந்தது? பிரசங்கம் நடந்தது, பிரார்த்தனை நடந்தது, ஆராதனை நடந்தது. அங்கு ஜனங்களுடைய இருதயங்கள் மாற்றப்பட்டது. அநேகர் அன்றைய தினத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿಗೆ ಶಿಷ್ಯರಾನಾர்கள். ಆ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಆರಾಧನೆ, ಪ್ರಾರ್ಥನೆ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿಕೊಡುವುದು, ಪ್ರಸಂಗ, ಅಧ್ಯಯನ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವಾಗ 3000 ಜನಾಂಗಗಳು ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತೆ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆ ಸೇರಿಕೊಂಡರು. ಅದು ಒಂದು ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮನೆಯಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. ಇಟ್ ವಾಸ್ ದ ಹೌಸ್ ಫಿಲ್ಡ್ ವಿತ್ ದ ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್ ಇನ್ ದ ಸೇಮ್ ಡೇ ಅಟ್ ಎ ಟೈಮ್ ವಿತ್ one message, one
preaching of God's word, powerfully presented by Peter. The same day, 3,000 people were converted and joined with the church of God. That was a great incident. Took place in the house filled with the Holy Spirit. Finally, let us read one verse and find out what is there in that house. ಕೊನೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ನೋಡೋಣ. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்த்து முடிப்போம். ಅವನು ಗಟ್ಟಿಯಾದ ಶಬ್ದದಿಂದ ಕೂಗುತ್ತಾ ಬಿದ್ದಳು 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 ಬಾಬೇಲ್ ಎಂಬ ಮಹಾನಗರಿಯು ಬಿದ್ದಳು ಬಾಬೇಲ್ ಎಂಬ ಮಹಾನಗರಿಯು ಬಿದ್ದಳು ದೆವ್ವಗಳ ವಾಸಸ್ಥಾನವು ದೆವ್ವಗಳ ವಾಸಸ್ಥಾನವು ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳ ಆಶ್ರಯವು ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳ ಆಶ್ರಯವು ಅಪವಿತ್ರವಾಗಿಯೂ ಅಸಹ್ಯವಾಗಿಯೂ ಅಸಹ್ಯವಾಗಿಯೂ ಅಪವಿತ್ರವಾಗಿಯೂ ಸಕಲ ವಿಧವಾದ ಪಕ್ಷಿಗಳ ಆಶ್ರಯವೂ ಸಕಲ ವಿಧವಾದ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಹೊಂದಿರುವಂತಹ ಒಂದು ಮನೆ ಆದಳು. பேய்களுடைய வீடு பாபிலோன் விழுந்தது விழுந்தது, சகல விதமான அசுத்தமும் அருவருப்பும் உள்ள பேய்கள் நடமாடுகிற வீடு விழுந்து போனது. The house of the devils and unclean spirits being fallen. எப்படிப்பட்ட வீடுகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? What kind of houses that we are making? The house of devils, house with unclean spirits, all kinds of uncleanness. That house will fall away. But the house of God, it will continue till the end. There is no end actually. We will live with God, in God's house. Psalm 23 ends with this verse, 6th verse. சங்கீதம் 23 கடைசி வார்த்தை எப்படியாக முடிகிறது என்று சொன்னால், நான் கர்த்தருடைய வீட்டிலே ಎಂದೆಂದೈಕುಂ ನಿಲೈತಿರುಪೇನ್. ಕೊನೆಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, ಕೀರ್ತನೆ 23 ವಾಕ್ಯ 6ರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಶುಭವು ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವು. ನಾನು ಸದಾಕಾಲವು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ಬೇತ್ ಯಾಹ್ವೆ, ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವೆನು. In English it says, I will dwell in the house of the Lord forever and ever. Goodness and mercy shall follow me all the days of my life. That is my house. For that house I am being prepared here. என்றென்றைக்கும் நித்திய வீட்டிலே நான் போய் அவருடைய வீட்டிலே நான் தங்கும்படியாக வாழ்வதற்காக, நன்மையும் கிருபையும் என்றென்றைக்குமே தொடரும்படியாக, அந்த தேவனுடைய நித்திய வீட்டிலே நான் வாசம் பண்ணும்படியாக தேவன் என்னை இங்கே இந்த இடத்துல இந்த பூமியிலே என்னை அவர் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய வீடுகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். இந்த வீட்டை விட்டு நாம் கடந்து செல்ல போகின்றோம். Don't worry about the present home. This is a temporary tent. It is not permanent. God is just working in us to prepare a beautiful house which is for ever and ever. நமக்காக ஒரு ವಾಸಸ್ಥಳத்தை ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಆಯತ್ತ ಮಾಡಿ ಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ನಮಗೋಸ್ಕರ ಒಂದು ನಿವಾಸ ಸ್ಥಳವನ್ನು, ಶಾಶ್ವತವಾದ ನಿವಾಸ ಸ್ಥಳವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗೋಣ. ನಮ್ಮ ಕಣ್ಗಳಿಗೆ ಮೂಡಿ ನಮ್ಮ ಜಪಿಸುವ. Let us be prepared to go into that house where we will be with our Lord Jesus Christ forever and ever. Here is the place where we are supposed to be prepared, supposed to be cleansed, supposed to be anointed, and set aside everything beside, and let us focus upon the house of God. கர்த்தருடைய வீட்டை குறித்து நாம் யோசித்து அதற்காக எல்லாவற்றையும் விட்டு நாம் அவருடைய சன்னிதானத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். I request one of you to pray. Priscilla will lead us in prayer. Come, let us say in prayer.
நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Our gracious Heavenly Father, we thank and we praise you, Father God, for blessing us with this day. We thank you for your word from your servant, Father God. We pray that we will be pleased in your sight, Father God, that we will live lives that are pleasing, that will bring glory and honor to you. Father God, we pray that our houses will be built with wisdom and understanding, Father God, that we will meditate on your word every day, that our houses will not be destroyed, but Father God, may our houses be built by your word, Father God. We thank and we praise you. In Jesus' name we pray. Amen. Amen. God bless you. God be with you. Amen. We'll see you in the next video with a different message.